Hi friends and viewers, வணக்கம் and welcome back to Cook with Suji channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இறால் புட்டு செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். என்னடா இது இறால் புட்டு புதுசா இருக்கேன்னு பார்க்கறீங்களா? எல்லாரும் சுறா புட்டு தான் செஞ்சு சாப்பிட்டிருப்பீங்க. இந்த இறால் புட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இத செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க சுறா புட்டு சாப்பிறதே விட்டுருவீங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் நான் இறால் 350 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஆனியன் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா 5 எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு இஞ்சி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகுளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கடலெண்ணெயில் நான் இப்போது எடுத்து வச்சுருக்க இறாவை இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் இறாவை நல்லா வாஷ் பண்ணி அதை ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த இறா கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்க போகிறேன். இறாவை நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. அது சும்மா சுருண்டு வந்தால் போதும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இறால தண்ணி இல்லாமல் போட்டேன். ஆனாலும் அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியை நம்ம சுண்ட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்து அந்த இறா கூட மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா நான் அரைச்சிட்டேன். பாருங்கள், நான் குறைன்னு அரைச்சிருக்கேன். கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு நீங்களும் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சியும் நம்ம சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம இப்போது ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா 2 பங்கு இருக்கணும். நம்ம அரைச்சி வச்ச இறால் 1 பங்கு இருக்கணும். அதேமாதிரி ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். நீங்கள் ஆனியன் சரியாக ஃப்ரை ஆகாத முன்னாடி இறால் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது நறுக்குன்னு இருக்கும். அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஆனியனை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சேர்த்தாலும் ஸ்வீட் டேஸ்ட் ஆகிடும். இப்போது நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இறால்லையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதிக அளவில் உப்பு சேர்த்துறாதீங்க. இப்போது ஆனியன் கூட நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். ஆனியன் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஆனியனை நீங்கள் சரியாக வதக்காமல் இறாலை சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா நறுக்குன்னு இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் கார மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான சூடான இறால் புட்டு ரெடி.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.